ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு சுவையான புதினா டீ எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். பால் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம், ஒரு 2 டம்ளர் வரைக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது புதினா டீ போடுறதுனால. பாருங்கள், புதினா நான் ஒரு கை அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்குவேன். அதை நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம். பால் லைட்டாக சூடான உடனே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அளவு பட்டை, ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை, அதை நல்லா நசுக்கிட்டு அதை போட்டுருங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். சிம்லேயே வச்சுருங்க, அது பொங்கி வராது. நல்லா கொதிச்சாதான் அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். அந்த இஞ்சி அந்த புதினாவோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். அப்போ தான் நமக்கு டீக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் வச்சுட்டு ஸ்பீடாக கொதிக்க வச்சுட்டு உடனே இறக்கக்கூடாது. அப்போ அதோட எசன்ஸ் இறங்காது, நமக்கு சுவையும் இருக்காது. அதனால் நீங்கள் மெதுவாக சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம டீ தூள் ஆட் பண்ணுறோம். டீ தூள் ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் பொங்கி வந்துடும், அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல மணமே நல்லா இருக்குது. இப்போ அந்த புதினாவோட மணம், இஞ்சியோட மணம் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது, நல்லா வாசனை வருது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு ஒரு 8 நிமிஷம் வரைக்குமே நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கே போதும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பொங்கி வரும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இது இந்த புதினா டீ குடிக்கிறது நமக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும், மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும். அப்புறம் நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறவங்க புதினா ரெகுலராக சாப்பிட்டா நெஞ்சு எரிச்சல்லாம் சரியாயிடும். அதுக்காக தான் புதினா நம்ம சேர்த்துக்கிறோம். புதினா டீ குடிக்கும்போது ஹாப்பியாக இருக்கும், நல்ல ஹாப்பினஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது புதினாவில். அதனால தான் நம்ம புதினா டீ போடுறோம். பாருங்கள், நம்மளோட புதினா டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டு நீங்கள் நல்லா ஆற்றி நல்லா சூடாக சர்வ் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்கும் புதினா டீ. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட சுவையான புதினா டீ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.